வாழ்க வளமுடன். நம்ம பார்த்துட்ருப்பது ஏபி கார்டனிங் சேனல். இப்போ வந்து நம்ம தேங்காய் பருப்பி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த தேங்காய் பருப்பி செய்வதற்கு இங்கே பாருங்கள், நான் தேங்காய் திருவி இந்த கப்புக்கு 3 கப்பு அளவு தேங்காய் பூ எடுத்து மிக்சியில் ஒரு சுற்று தண்ணி இல்லாமல் சுற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 1 கப்பு அளவு ரவை எடுத்து இங்கே பாருங்கள் நிறம் மாறாமல் லைட்டாக வறுத்து வச்சுருக்கிறேன். அதே அளவுக்கு 3 கப்பு அளவு சீனி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக நமக்கு நெய், கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, அப்புறம் இன்னொரு பிளேட்டில் பார்த்திங்க அப்படின்னா நெய் தடவி பாதாம் பருப்பை வந்து அப்படியே நைஸாக சீவி அப்படியே தூவி வச்சுருக்கிறேன். அதில் தான் நம்ம ஊற்றி எடுக்கணும். கொஞ்சம் நம்ம நெய் ஊற்றியிருக்கோம். இதில் வந்து நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பூவை போட்டு நிறம் மாறாமல் வெள்ளையாக வதக்கி எடுத்துக்கணும். தேங்காய் பாருங்கள், நிறம் மாறாமல் நம்ம வறுத்து வச்சுருக்குறோம். நல்ல லைட்டாக ஒரு வாசனை வரும், அந்த நெய்யும் தேங்காய் வாசனையும் சேர்ந்து. அப்போ வந்து தேங்காயை தூர எடுத்துடலாம். நம்ம அந்த சீனியை இப்போ அதில் போட்டுக்கலாம். நம்ம எந்த கப்பு வச்சு அளவு எடுத்தோமோ அந்த கப்புக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இன்றைக்கி நல்ல வெள்ளை வெள்ளைன்னு சீனி சேர்த்துருக்கோம். ஒரு சில நேரம் அழுக்கான சீனியாக இருந்துச்சு அப்படின்னா அதில் உள்ள அசடெல்லாம் வெளியே நமக்கு வரணுன்னா ஒரு 1/4 டம்ளர் பால் உள்ளே நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நுரை பார்த்திங்கன்னா அழுக்காக வரும். அதை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்து தூர போட்டுடலாம். அது நமக்கு யூஸ் இல்லை. இப்போ பாருங்கள், சீனி பாகு கொதிச்சுட்டே இருக்குது. இப்போ ஏலக்காய் பொடி போட்டுடலாம். நான் வந்து ஒரு வாசனைக்காக வெண்ணிலா எசன்ஸு ஒரு 3 ட்ராப்ஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து கம்பி பதம் வேணும் அப்படின்லாம் செக் பண்ண வேண்டாம். அதுக்காக ரொம்ப தண்ணியாக இருக்கிறப்பையும் சேர்த்துடக்கூடாது. பார்த்திங்கன்னா ஓரளவு கெட்டியாக இருக்கணும். நம்ம இப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கம்பி பதம் வரதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். இப்போ வந்து நம்ம ரவையை சேர்த்துடலாம். ரவை போட்டு கிண்டிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம இப்படி கிண்டும்போது அந்த பாத்திரம் வந்து லைட்டாக அப்படியே இடம் கொடுக்குது இல்லையா? இந்த ஸ்டேஜில் தேங்காயை சேர்த்துடலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ கிண்டி கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. ஆயிரும். இங்கே பாருங்கள், நம்ம இப்படி செய்யும்போது இந்த பாத்திரத்தில் அது ஒட்டாமல் வரணும். நம்ம வந்து சமப்படுத்தி விட்டுறலாம். நம்ம இன்றைக்கி ஒரு அகலமான பாத்திரத்தில் தான் ஊற்றிருக்கிறோம். உங்களுக்கு நல்ல மொத்தமாக வரணும் அப்படின்னா ஒரு குழிவான பாத்திரத்தில் ஊற்றி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கிறோம். இப்படி சமமான பாத்திரம் வச்சு நல்லா ஒன் போல் ஈவனாக அமுக்கி விட்டுக்கலாம். நம்ம பிளேட்டில் மாற்றி 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆற விட்டுட்டு தனித்தனி பீஸாக எடுத்துக்கலாம். சூப்பரான தேங்காய் பருப்பி ரெடி. இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, பாய்.